காரக்குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உங்கள் அஞ்சரைப்பெட்டியில் இருக்க கடுகு, வெந்தயம் இது ரெண்டும் ஈக்குவல் அளவில் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு அந்த வெந்தயம் செவக்க செவக்க ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10 பல் பூண்டை உரித்து அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்ட உடனே சின்ன வெங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தையே நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சேர்த்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே தக்காளியாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 3 பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமான ஸ்டெப்புங்க, வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். லைட்டாக வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு காரக்குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்து வெங்காயமும் தக்காளியை சுருள எண்ணெய் பெரிய வதங்கினாதான் காரக்குழம்புக்கு டேஸ்ட்டே. ஒரு கோழி குண்டு சைஸில் புளியை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அது ஊற வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபேவரட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஆனால் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காயை விட இந்த 3 காயும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நல்லா வதங்கியிருக்க வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு 15 to 10-15 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி அதை வேக விட்டுறலாம். அது வேகிறதுக்குள்ளே இங்கே எத்தனை பேருடைய கம்ஃபர்ட் ஃபுட் காரக்குழம்புன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு சாம்பாரோ ரசமோ கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தான் தெரியும். அந்த நாக்கு செத்து போய் உடம்பு சரியில்லாமல் சரியானதுக்கப்புறம் அந்த காரக்குழம்பு சாப்பிட்றதுடைய சுகம் இருக்கே வேறவே வேறு. பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். அந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்கி அது கூட காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடைக்கிட்ட வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கெலாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டு எந்த குழம்பு மிளகாய் தூளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உடனே புளி ஊற்றிட்டிங்கன்னா காயும் வேகாது, அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாடையும் போகாது. அந்த தண்ணி ஊற்றி அந்த மிளகாத்தூளுடைய வாடை போனதுக்கப்புறம் தான் புளி தண்ணியை நீங்கள் சேர்க்கணும். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை கரைச்சி அதோட தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க மணக்க காரக்குழம்பு தெருவே மணக்குங்க. எல்லோரும் கேட்பாங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புன்னு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியை வெட்டி அதில் போட்டு அப்படி இறக்குனீங்கன்னா அப்படி இருக்கும் நம்ம வீட்டு காரக்குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள்.